ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. நம்ம ஜெயம் ரவியை பற்றி ரவி மோகனை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி வந்துட்டுருக்கு. ஒரு பிரபலமான நடிகர், இது வரைக்கும் எந்த ஒரு கான்ட்ரவர்சிலையும் சிக்காத ஒரு மனிதன். ஸோ எந்த ஒரு இந்த பப்பு இந்த மாதிரி பார்ட்டி கைண்ட் ஆஃப் திங்ஸுக்கெல்லாம் அதிகமாக கலந்துக்காத ஒரு நபர். ஸோ இவரை சார்ந்து நிறைய கான்ட்ரவர்சி வருது. மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, 2 குழந்தைக்கு துரோகம் பண்ணிட்டாரு. கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு பாப் சிங்கர் ஒரு லேடி கூட உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. கோவாவில் அவருக்கு 2 கோடிக்கு வீடு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ சென்னையில் ஒரு வீடு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ விவாகரத்துன்ற பேரில் எங்களுக்கு 40 லட்ச ரூபா செட்டில்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் மூலிமா ஒரு தாக்குதல் வச்சுருக்கிறாங்க. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு கிடையாது 40 லட்ச ரூபா, வருஷத்துக்கு செட்டில்மெண்ட்டு கிடையாது 40 லட்ச ரூபா, ஒரு மாதத்துக்கு 40 லட்ச ரூபா. இந்த கேஸை முடிகிற வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இதை சார்ந்த நிறைய கான்ட்ரவர்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் இது ஒரு தனிப்பட்ட விஷயம், இது அவங்களோட பர்சனல் ஃபேமிலி இஷ்யூ. இதில் யாருக்கும் தலை போடுறதுக்கு ரைட்ஸு கிடையாது. பட் சோஷியல் மீடியாவில் பொது தளத்தில் வந்த பிறகு யார் வேணாலும் கேள்வி கேட்கக்கூடிய வகையில் அவங்களே இதை வழியை வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இதை சார்ந்து தான் இன்றைக்கி முழுக்க நம்ம சேனலில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Should come before the court with the actual figures. What are all this? The impression of the court would be something. What is this? 8 please necessarily with these kind of expenditures that they give. Wanted to know is what are your expenditure? Yes, ma'am. That you tell the court. I already heard all of your Yes, ரவி மோகன் அவங்களோட மனைவி இப்போ கரண்ட்லி அவங்க கிளைம் பண்ணக்கூடியது இதான்: நான் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, அவர் தான் என்னோட கணவர் அப்படின்னு அவங்க ஆர்த்தி கிளைம் பண்ணுறாங்க. பட் ரவி மோகன் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட முன்னாள் மனைவின்னு தான் நான் கூப்பிடுவேன், நான் அப்படி தான் என்கரேஜ் பண்ணுறேன், என்னோடய மனைவின்னு என்னால் என்கரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களோட பிரச்சனை இப்போது ஒரு செப்டம்பர் மந்தில் நடக்கப்பட்டது. செப்டம்பர் 9ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அன்னிலிருந்து தொடர்ச்சியாக ஆர்த்தி ரவிக்கும் ரவி மோகனுக்கும் பெரிய ஃபேமிலியில் ஒரு பெரிய விரிச்சல் உண்டாகி ரொம்ப கான்ட்ரவர்சியில் இது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்த்தி ரவி ஒரு லெட்டரு சர்க்குலேஷன் வெளியிட்டிருந்தாங்க. எங்கள் 2 பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சமாதானமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் இவங்களோட பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரவி மோகன் கூட இப்போ இன்னொருத்தி துணைவியாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாப் சிங்கர், கோவாவில் வசிக்கக்கூடிய ஒரு பாப் சிங்கர் கெனிஷா அவரை கெனிஷாவையும் ரவி மோகனையும் இணைச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஐஸ்வர்யா கணேஷ் அவங்க பொண்ணோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அதை சார்ந்து நிறைய கான்ட்ரவர்சி அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகி இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற வகையில். பட் இதுக்கு முன்னாடி கெனிஷாவையும் ரவி மோகனையும் இணைச்சி பேசும்போது ரவி மறுத்தார். அவங்க எனக்கு ஒரு மனத்தத்துவ டாக்டர், ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஷீஸ் ஹேவிங் மெடிக்கல் கேம்ப் கூட வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது இல்லாமல் கோவாவில் பப்பை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு தருணத்தில் இவங்க ரீதியாக எனக்கு அழுத்தம் இருந்தது, நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கிறேன், அதை விட்டாக்கா அவங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரவி மோகன் மறுத்தார். பட் இப்போது அவர் தன்னோட ஒய்ஃபு கூட இன்னும் அதிகமாக அந்த பிரச்சனை அதிகமாக ஆகிட்டுருக்கு. இப்போது ஆர்த்திக்கும் ரவி மோகனுக்கும் பிரச்சனை அதிகமாக ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, பார்த்த ஆர்த்தி ரவி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 18 வருஷமாக நான் அவங்க கூட குடும்பம் நடத்தியிருக்கிறேன், 18 வருஷமாக அவருக்காக நான் வாழ்ந்துருக்கிறேன், அவர் எப்போ என்னை பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறாரோ ஒவ்வொரு நிமிஷமும் நான் கண்ணீரால் அழுதுட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லை, தந்தை என்றது ஒரு பேர் இல்லை, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை கூட அவர் மறந்துட்டு எங்களை எல்லாரையுமே அனாதையாக ஒதுக்கி வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு
ஆர்த்தி அவர்கள் அவங்களோட பதிவுகளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த ஜெயம் ரவி அவர் ஒரு தரப்புல இருந்து ஒரு பெரிய டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார், ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் நம்ம ஃபில்டர் பண்ணி சில பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம ஹைலைட் பண்ணோம். ஆர்த்தி வந்து என்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இந்த 18 வருஷம் காலமாக என்ன ஒரு பொன்முட்டை இடக்கூடிய ஒரு வாத்தா தான் பார்த்தாங்க, என்னோட சம்பாரணையை தான் பார்த்தாங்களே தவிர என்னோட சந்தோஷத்தை என்னோட நிம்மதியை அவங்க பார்க்கல. இதுவே எனக்கு ஒரு பெரிய மன உடைச்சலாக இருந்தது. என்னோட முன்னாள் மனைவி கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு தான், இது வந்து ஹைலைட் பண்ணுறாரு, முன்னாள் மனைவின்னு தான் அவர் இப்போ வரைக்கும் சொல்கிறாரு. நான் ஒரு தந்தையாக என் மனைவியை விட்டு மட்டும்தான் என்னோட முன்னாள் மனைவியை விட்டு மட்டும்தான் நான் பிரிஞ்சிருக்கிறேன். ஒரு தகப்பனா என் பிள்ளைகளை விட்டு நான் பிரியலை. என்னோட மனைவியை மட்டும் தான் நான் டிவோர்ஸ் பண்ணுறேனே தவிர என் குழந்தைங்களை என்றைக்கும் நான் பிரிக்க மாட்டேன். ஒரு தந்தையாக எனக்கு இன்னும் நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆமாம், இது உறுதி. ஏன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் ரவி ரவி மோகன்ன்ற பேரில் சொந்தமாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கூட கிடையாது. இது ஆணித்தனமான உண்மை. இதை நீங்கள் ஐடென்டிஃபை கூட பண்ணி பார்த்துக்குங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான், ஆர்த்தி அண்ட் ரவி மோகன் மீன் ஜெயம் ரவின்ற பேரில் தான் இவங்க 2 பேருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்க தவிர இவங்கள ரவி மோகனை கேட்காமலே எக்கச்சக்கமான பணத்தை எடுத்து அவங்க ஊதாரித்தனமாக செலவு பண்ணியிருக்கிற இந்த ஒரு தருணமும் இங்கே கான்ட்ரவர்சியாக வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அப்புறம் மீண்டும் கெனிஷா எனக்கு நண்பராக இருந்தவங்க, நான் ஒரு காலத்தில் தண்ணியில் விழுந்து என் உயிர் போகிற டைமில் என்னை காப்பாற்றினவங்க. என்னோட கார், பங்களா, பணம், வசதி, ஆடம்பரம் எல்லாத்தையும் பறிக்கப்பட்டு, புரிஞ்சுக்குங்க எந்த அளவுக்கு அவர் மனவேதனோட இந்த டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் பறிக்கப்பட்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் வெறுங்காலில் வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு தருணம். அந்த டைமில் இந்த கோவா பாடகி கெனிஷா வந்து எனக்கு துணையாக நின்னாங்க. என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்காம எனக்கு சப்போர்ட்டிவாக நின்னவங்க இவங்க அப்படின்னு ரவி மோகன் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. என்னோடய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்தவங்க அவங்க தான். நான் சட்ட ரீதியாக போராடும் போது எனக்கு உதவியாக நின்னது அவங்க தான். பண ரீதியாக நான் போராட்டம் செய்யும் போதும் எனக்கு உதவியாக நின்னது அவங்க தான். இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தகுதியானவங்க இவங்க தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ உணர்ச்சி ஊற்றக்கூடிய என் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா இவங்கள தான் சொல்கிறாரு ரவி மோகன். கெனிஷாவோட நடத்தை, கெனிஷாவோட பிஸ்னஸ், இவங்க நடவடிக்கையில் யாராவது அவமதிக்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்கிறாரு. ஏன்னா அவங்க ஒரு தெரபிஸ்ட், அவ்வளோதான். ஸோ என் வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நின்னவங்க தான் கெனிஷா. ஸோ இன்றைக்கி அவங்களையும் என்னையும் இந்த வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு ரவி மோகன் ஆணித்தனமாக அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எப்பயுமே அந்த கெனிஷாவை பற்றி பேசும்போது எங்கேயுமே அந்த கெனிஷாவை விட்டு கொடுக்கல. எப்பயுமே சரி, நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் திருமணம் நம்மளுக்கு நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று. அது நானாகட்டும் நீங்களாகட்டும் புரிஞ்சுக்கணும், முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இதில் பணங்காசோ உறவோ சொந்த பந்தமோ இந்த மாதிரி எதுவுமே இங்கே ப்ளே ஆகாது. இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே போதும். உனக்கு நான், எனக்கு நீ, எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறை இல்லாமல் மூடி மறைக்காமல் நேருக்கு நேராக எல்லா விஷயங்களையும் நம்ம பகிர்ந்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கின்னு வாழக்கூடியது தான் அந்த புனிதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் வெறும் பணங்காசுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயம் ரவி மாதிரி தான் வாழ்க்கை எல்லாருக்குமே அமையும். உண்மையிலே அந்த ஃபேமிலியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ரவி மோகனோட ஃபேமிலியில் என்ன நடந்துச்சுன்னா நம்மளுக்கும் தெரியாது. ஆர்த்தி ஃபேமிலியில் என்ன நடந்துச்சுன்னா ஆர்த்தியோட அம்மா ஒரு பெரிய ப்ரொடியூசர்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு எவ்வளோ கடை இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ இதை சார்ந்த அந்த குடும்பத்தில் எதுவுமே நம்ம தெரியாத நிறைய பேர் வந்து இன்றைக்கி யூடியூப் சேனலில் உட்காந்து அவங்கள பற்றி அவன் தப்பானவன் இவ தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கிளைம் பண்ணுறதுக்கு கிடையாது. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுறது அவங்களுக்கு வந்த ஒரு கற்பனை கதையை வச்சு அடித்து விட்டு தள்ளுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஜென்ரலாகவே வந்து ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா எல்லாருமே கோர்ட் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து நிற்குவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆணுக்கு பிரச்சனைனா யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. அது நீங்கள் ஜெயம் ரவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ஆண் மகனுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைன்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். பட் இங்கே முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா, ரவி மோகனுக்கு என்ன உண்மையிலே இங்கே பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தியோட அம்மா ஒரு ப்ரொடியூசர்.
ஆர்த்தி அம்மா வாங்கியிருக்கிற எல்லா கடத்துக்கும் ரவி தான் வந்து சைன் பண்ணியிருக்கிறாரு. நான் முன் ஜாமீனாக நிற்கிறேன், உங்கள் பணத்தை நான் கடத்தை அடிக்கிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இங்கே விரிச்சல் உண்டானது காரணமே என்னென்னா, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்த்தி என் கூட கல்யாணம் பண்ணி வந்து என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலங்கள் வேற, அந்த ஒரு ஆர்த்தியே வேற. 2 குழந்தை பிறந்த பிறகு சினிமா துறையில் என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு அழிவை ஏற்படுத்தினது இந்த சோகால் என்னோட கொலீக்ஸ், என் கூட நடித்த நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஆக்டர் தனுஷை வந்து சொல்லலாம். ஏன்னா தனுஷ் கூட எப்போ இந்த பார்ட்டிலலாம் கலந்துக்க ஆரம்பித்தாங்களோ அவங்க கூட ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து ஒரு ஜாயிண்டிங்கெல்லாம் போய் அவங்க எந்தெந்த பப்புக்கெல்லாம் போகக்கூடாது, எந்தெந்த ரெசார்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, எந்தெந்த ஈஸியாக இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸுங்களுக்கெல்லாம் போகக்கூடாதோ எல்லா இடத்துக்கும் போய் ட்ரிங்க்ஸு பப்பு இந்த மாதிரி ஆரம்பித்ததுலேருந்தே எங்கள் 2 பேருக்குமே சரியான விதத்தில் பொருத்தம் ஒத்து வரலை. டெய்லி எங்கள் வீட்டில் பிரச்சனை தான், எனக்கும் ஆர்த்திக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை காரணமே ஆக்டர் தனுஷ் தான் அப்படின்னு சில இடத்துலலாம் பேசப்பட்டது. ஈவன் இப்போ கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தனுஷால் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லப்படுது. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, தனுஷ்க்கும் ஆர்த்திக்கும் என்ன கனெக்ஷன், எப்படி இவங்க 2 பேருக்கும் கனெக்ட் ஆனது. ஒரு பர்த்டே பார்ட்டியில் சந்தித்து ஜெயம் ரவி ஆர்த்தியை கூப்பிட்டு போய் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி போனதுனால இந்த கான்ட்ரவர்சி வந்தது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கணவனாகிய நாம்பளும். எந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகணும், எந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு நாம் அறிவுபூர்வமாக தெரிஞ்சிருக்கணும். நினச்ச பார்ட்டிக்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு போனதுனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு கேள்விக்குறியாக நிற்கிது. இன்றைக்கி நம்ம 2 குழந்தைங்க அனாதையாக நிற்கிது. நம்ம ஆசையாக நேசித்த மனைவி இன்றைக்கி டிவர்ஸ் கொடுக்குற நிலைமைக்கு நம்ம உருவாயிருக்கிறோன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் தான். இவங்களால தான் நம்ம வாழ்க்கையே நாசமாக போகிறதுக்கு காரணம். ஓகே, வில் கம் டு த பாயிண்ட். ஸோ ஜெயம் ரவிக்கு எந்த இடத்துலையும் அக்கௌண்ட் இல்லைன்னு நான் சொன்னேன், ஜாயிண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான். ஸோ அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணத்தை இவங்க எடுத்து என்ஜாய் பண்ண முடியும், எவ்வளோ பணத்தை எடுத்து அவங்க அம்மா வாங்கின கடத்தைங்களை அடைக்க முடியும் அப்படின்றத இந்த ஆர்த்தி வந்து பேங்க்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்து தாம் தூம்னு வெறியும் செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஜெயம் ரவியை பற்றி உங்களுக்கு தெரியும், பெரிய பேக்ரவுண்டு உள்ள ஃபேமிலி, நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவருக்கு எவ்வளோ மாதத்துக்கு வருமானம் வருது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கப்படுறது, ஸோ பணத்தை எடுத்து நல்லா செலவு பண்ணிக்கிறாங்க. இவரும் பொறுத்து பார்த்தாரு. ஒரு கட்டத்தில் இவராலே தாங்க முடியல. அதுக்கப்புறம் தான் நிறைய கான்ட்ரவர்சி. இந்த மாதிரி எல்லா கடத்தையும் நானே சுமக்கணும், எல்லா பணத்தையும் நானே கொடுக்கணும், நான் என்ன தங்க முட்டு விடுற வாத்தா? ஸோ இவங்களுக்கு நான் ஏன் உழைக்கணும்? என் உழைப்பை வந்து எங்கள் அப்பா அம்மா சாப்பிட்டா கூட நியாயமாக இருக்கும், இல்லை என் மனைவி சாப்பிட்டா கூட நியாயமாக இருக்கும், என் குழந்தைங்க சாப்பிட்டா கூட நியாயமாக இருக்கும். அவங்க அம்மா வந்து வாங்கின கடத்துக்கெல்லாம், அவங்க எடுத்த படத்துக்கெல்லாம் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னு என் பணத்தை எடுத்து எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருந்தா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்க போய் தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை அதிகமாக ஆகி இன்னைக்கு டிவோர்ஸ் வரைக்கும் வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கோர்ட்டில் 2 பேருமே ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து சம்மன் வந்திருக்கு. ஸோ லேட்டஸ்ட்டாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ வைரல் ஆனது. ஸோ ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் வந்து கோர்ட்டில் அப்பீல் ஆகுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜெயம் ரவி சார்பாக வைக்கப்படுது ஜென்யூனான ரீசன். அங்கே வந்து வழக்கு மேலே வழக்கு வந்து அவர் அடிக்கிட்டே போகிறாரு, ப்ராப்ளத்து மேலே ப்ராப்ளத்தை சொல்லிகிட்டே போகிறாரு. பட் ஓகே ஃபைன், இவ்வளோ நாளாக நான் விட்டு கொடுக்கல, அவர் என்னோடய கணவராக தான் நான் நினச்சேன், அவர் என்ன தான் அவர் பிரிஞ்சு வாழ்ந்தாலும் இன்றைக்கில்ல நாளைக்கு அவர் வந்து என் கூட சேர்ந்து வாழ்வார்னு நான் பார்த்தேன். ஆனால் எப்போ கென்ஷிலியா கையை வந்து பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் அவர் கூட எனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்ன அவர் கூட 18 வருஷமாக நான் வாழ்ந்த ஒரு காலகட்டம் இருக்குது. எங்களோட பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் எனக்கும் டெய்லி செலவுக்கும் இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 40 லட்ச ரூபாய் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களோட லாயர் மூலிமா ஜட்ஜிக்கிட்ட சொல்ல வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்கப்படுதுன்னா, 40 லட்ச ரூபாய் அது ஒரு செட்டில்மெண்ட்டு கிடையாது, 40 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு கிடையாது, 40 லட்ச ரூபாய் ஒரு மாதத்துக்கு. அளவுக்கு 40 லட்ச ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு பெண்ணுக்கு செலவு இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு ஜீவனாம்சமாக கேட்குறாங்க. சரி, இந்த 40 லட்ச ரூபாய் மாதத்துக்கு கேட்குறாங்களே, இது எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தாக்கா ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை பார்த்தாவே, ஸோ கணவனோட சேலரியை பேஸ் பண்ணி தான்
இவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கப்படும். இந்த ஜீவனாம்ச காலகட்டங்களும் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும், இந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் ஆகிற வரைக்கும், ஸோ இந்த கேஸ் நடத்துகிற வரைக்கும் 2 பேருக்கும் விவாகரத்து ஆகி, ஸோ இவங்க இன்னொரு லைஃபுக்கு போகாத வரைக்கும் இந்த ஜீவனாம்சத்தை வந்து வாங்கிக்க முடியும். அதுவும் கோர்ட்டு என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர, பாதிக்கப்பட்ட பெண்ணோ இல்லை ஆணோ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட பேங்க் பேலன்ஸு, இவங்களோட மாத வருமானம், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அந்த ஜீவனாம்சத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு மேரேஜ் ஆகிற வரைக்கும் இந்த ஜீவனாம்சம்னா, இவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கின்னு இவர்கிட்ட ஜீவனாம்சம் வாங்கிக்கிட்டு அவங்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது. 18 வயசு ஆகிடுச்சுன்னா பசங்களோட லைஃப் கெரியரை அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்களோட லைஃப்பை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. டிவோர்ஸ் கொடுக்கப்பட்ட பர்சன் எதுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்? அவங்களுக்குன்னு லைஃப் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் ஆக்ட் பிரகாரம் என்னன்னு பார்த்தா, அவருக்கு சொத்து இருந்துச்சு, இல்லை கார் இருந்துச்சு, இல்லை பங்களா இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும் அப்படின்றது ஜீவனாம்சம் கிடையாது. ஜீவனாம்சன்றதே வேறு. ஸோ உங்கள் சொத்தெல்லாம் கம்பல்சரி எழுதி கொடுக்குன்றது எந்த சட்டத்துலேயும் இடம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பெண்கள் வந்து தவறாக அவங்க போய் தவறாக நிறைய பள்ளத்தில் விழுந்து அவங்க தலையில் அவங்களே மண்ணாளி போட்டுக்கிட்டு இவங்ககிட்ட எப்படியாவது சொத்தை பிடுங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த ஜீவனாம்சன்ற பேரில் வந்து நிறைய பேர் சாகடிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி பெங்களூரில் ஒரு நபர் பொண்டாட்டி கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நாசிக்கில் போய் முடியெல்லாம் எடுத்துகிட்டு மொட்டைலாம் அடிச்சுக்கின்னு ஒரு ஐடி கம்பெனி ஊழியர் வந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த லேடி என் கணவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய், அதுக்கப்புறம் அந்த கணவன் அங்கெங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த கணவனை கூப்பிட்டு வந்து விட்டாக்கா அவன் சொல்கிறான், என்னை ஜெயிலே வச்சுக்கோங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க, அவள் கொடுக்குற டார்ச்சர் என்னால் தாங்க முடியல அப்படின்னு ஒரு பெரிய டார்ச்சர் கொடுத்து கடைசியில் அவன் சூசைட் பண்ணிக்கினே இறந்து போயிட்டான், வாக்குமூலம் கொடுத்து. அது மட்டும் இல்லை, அவன் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அந்த லேடி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு அவங்க எவ்வளோ கேட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ரவியாவது 40 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்ட தொகை வந்து 6,16,300 rupees ஒரு மாதத்துக்கு கை செலவுக்கு வேணுமா. ஸோ கணவன் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஊழியர், அவ்வளோதான். ஸோ இதுக்கு விளக்கம் கொடுத்த ஜட்ஜு செருப்பில் அடிக்கிற மாதிரி இந்த டிவோர்ஸ் கேட்டு ஆண்கள்கிட்ட பணத்தை பறிக்கக்கூடிய இந்த திருட்டு கும்பல் இருக்கு இல்லையா, இந்த கும்பலுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி அந்த ஜட்ஜு வந்து ஒரு வாதத்தை வெளியே வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அதே வாதம் தான் இன்னைக்கு ரவி மோகனுக்கும் கோர்ட்டில் கிடைக்கப்படும். நியாயமான ஒரு தீர்ப்பு தான் கொடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். At least your client is not understanding. You should understand and you should advise her unnecessarily with these kind of expenditures that they give. The court gets the impression of the court would be something. What is this 8? Please tell the court. Every month 60,000. What she will do? My lord, my lord, this is the humble request before the court. Will leave to lordship to decide on this. Reasonably you should tell. Allah. Not about I will. It is like a bargaining. Like you will give 5 lakhs, 6 lakhs, and the court will, okay, let me give 1 lakh to the. Not the way. My lord, What is her requirement? Husband must be having 10 crores of income because he is getting, court will grant 5 crores to her. No, it's about she has to tell what is her expenditure, what is her requirement. That you didn't even tell before the court, except giving a big figure of so and so. Please don't tell the court that this is all a person requires. 6,16,300 per month. Does anybody spend this much? A single lady for herself? Oh, if she wants to spend, let her earn. Not on the husband. That's not the purport of Section 24. And it is not a punishment to the husband that if he is having a dispute with wife to grant 6,16,000. You should be reasonable in telling it. Not that I will tell some figure and it is for the court to give some amount or the other. There was no reason for the court to even ask you to file it. I thought if you give the figure and if the court understands what's a requirement, then we'll consider it. But not 6,16,300. A single lady. ஸோ இந்த ஃபேமிலி கோர்ட்டில் இவங்க 2 பேரோட ரிக்வயர்மெண்ட்டை கேட்டுக்குவாங்க. கேட்டுட்ட பிறகு ஆனரபிள் ஜட்ஜு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தீர்ப்பை வந்து
நேர்மையாக நீதியாக கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு கிளைம் பண்ணுறாங்க ஆர்த்தி அவர்கள், இவர் என்ன தான் எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணாலும் என்னோட 2 குழந்தைங்களும் லைஃப் லாங் வந்து இவர் பார்க்கக்கூடாது, பார்க்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஆர்த்தி அவர்கள் சொல்கிறாங்க. பட் இங்கே என்ன சொல்லுது கோர்ட்டுனா, ஜாயிண்ட்லி கம்பைன்லி 2 பேருமே குழந்தைய பகிர்ந்துக்கணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் குழந்தைய பெற்றீங்க. ஸோ நீங்கள் ஒருத்தர் மட்டும் உரிமையை கொண்டாட முடியாது. ஜெயம் ரவியும் சில மாதங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு, நீங்களும் சில மாதங்களை குழந்தைங்களை பார்த்துக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அவங்களுக்கு 18 வயசு ஆன பிறகு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க, குழந்தை அப்பா கிட்ட இருக்கணுமா இல்லை அம்மா கிட்ட இருக்கணுமான்னு அவங்க எடுக்கக்கூடிய முடிவில் தான் அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஜட்ஜ் இந்த தீர்ப்பை தான் சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஜீவன அம்சன்றது ஒரு ரீசனபிளாக வேல்யூ. இப்போ ஒருத்தன் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான்னா 45,000 எனக்கு ஜீவன அம்சம் கொடுக்கணும்னா இது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி கொடுக்க முடியும் அந்த மனுஷன்? இப்போ அது மட்டும் இல்லை, ஜாயிண்ட் வெஞ்சரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க 2 பேருமே, ஆர்த்தியும் ரவியும். ஸோ இவங்க 2 பேர்லேயும் சார்ந்து நிறைய இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை சொத்து வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை வீடு வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை ஜுவல்ஸ் வாங்கி போட்டிருக்கலாம், எதை வேணாலும் இருந்திருக்கலாம். பட் இப்போது இந்த டிவர்ஸ் கொடுத்து இப்போ ஒரு செட்டில்மெண்ட் தொகை அப்படின்னு ஒன்று வரும். இப்போ இது எத்தனை மாதத்துக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணணும், இல்லை வருஷத்துக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணணுமா, இல்லை மாதத்துக்கு ஜீவன அம்சம் மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு இவங்க 2 பேரோட மீன்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரவி எந்த கேப்பபிலிட்டி இருக்கிறாரு அப்படின்னு ஜட்ஜு அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேட் அண்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ரொம்ப நாள் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்லலாம் விரைவில் இந்த கேஸ் வந்து முடிக்கப்படும். பட் இந்த ஜாயிண்டில் வாங்கின சொத்துல இருந்தும் ஆர்த்தி அவர்கள் வைக்கக்கூடிய அலிகேஷன் என்னன்னா, நான் ஜாயிண்டில் இருந்த நிறைய ஜாயிண்டில் வாங்கின இடத்துல இருந்தாலும் என்னை இப்போ தொறுத்துறாங்க, அது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ல வராங்க. பட் இந்த இடத்துல நம்ம முழுசாக பார்க்க வேண்டியது ஒரு தருணம் என்னன்னா, இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் இடம் வாங்கியிருந்தாலும் ஆர்த்தி பேர்லேயும் ரவி பேர்லேயும் நம்ம ஜாயிண்ட் வெஞ்சராக ஜேடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாயிண்ட் வெஞ்சராக நம்ம வாங்கியிருந்தாலும் பணம் யார் கொடுத்தாங்க, அந்த அதிக தொகை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சொத்தை வந்து பிரிக்கப்படும். இது இவங்களுக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தா ரவி பேரில் தான் செக்கு உள்ளே வந்திருக்கு, ரவி பேரில் தான் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ மொத்த சொத்தும் மொத்த பணமும் ரவி பேரில் தான் சேருமே தவிர ஆர்த்திக்கு இந்த இடத்துல எந்த பணமும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு என்னோட வாதம். ஜென்ரலாகவே இந்த ஜீவனாம்சம் அப்படின்னு எதுக்கு கேட்குறாங்கன்னா, ஒரு ஈகோ கிளாஸு, ஒரு மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய கிளாஸில் இருப்பாங்க தெரியுமா. இப்போ இவங்களோட அழகாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லை இவர் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, இல்லை அவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தருணம்லாம் இருக்கும் இல்லையா. இந்த டைம் கேப் நேரம் பார்த்து தான் இத்தனை நாளாக வந்து டவுரி அப்புறமா டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஜீவனாம்சம் அப்படிலாம் கேட்கப்படாது. எப்போ அவங்க ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகும். அங்கே தான் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய வகையில் எனக்கு அந்த டவுரியை கொடு, எனக்கு இந்த டவுரியை கொடு, எனக்கு இந்த ஜீவனாம்சம் கொடு, எனக்கு அந்த காரை கொடு, எனக்கு இந்த பங்களாவை எழுதி வை, எனக்கு அதை எழுதி வைன்னு ஒரு டிவர்ஸ் வாங்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து அவனை எந்த நிலைமைக்கு பிச்சைக்காரனாக ஆக்கக்கூடாதோ அந்த நிலைமைக்கு பிச்சைக்காரனாக ஆக்கி மொத்த பணத்தையும் பிடுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காகவே கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நடந்துக்கினாவே போதும், நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல ஜீவனாம்சமாக 40 லட்ச ரூபாய் கேட்டதற்கு காரணம் என்ன? 40 லட்ச ரூபாவில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஒரு மாதத்துக்கு 40 லட்ச ரூபானா ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த கேஸ் நடக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு 40 லட்ச ரூபானா எத்தனை கோடி ஆச்சு? என்ன தான் ஜெயம் ரவி பணக்காரனாக இருந்தாலும் இது ஒரு கொள்ளை அடிக்கிற மாதிரி தெரில. லீகலாக ஒரு வீட்டில் புகுந்து கொள்ளை அடிக்கிற மாதிரி தானே தெரியுது. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத வந்து நான் முன்னாலே சொன்ன மாதிரி, கர்நாடகா நீதிபதி சொன்ன மாதிரி, ஒரு குடும்பத்துக்கு ரீசனபிளாக அமௌண்ட் எவ்வளோ வேணும் அதை செட் பண்ணி சொல்லுங்கள், அவ்வளோதான். ஒரு வாடகைக்கு வீடு எடுக்கணும், 50,000 ஆகுமா, இல்லை 1 லட்ச ரூபாய் ஆகுமா மாதத்துக்கு, இல்லை ஒரு சொந்த வீடே எடுத்து கொடுக்க சொன்னால் கூட ஒரு விழா அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீடு கூட உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றாங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு ப்ராவிஷன் மற்ற அந்த வீட்டு செலவுக்காக மாதத்துக்கு ஒரு 50,000 தேவைப்படுமா? இந்த குழந்தை படிப்பு செலவுக்காக வருஷத்துக்கு தான் கட்ட போகிறீங்க, வருஷத்துக்கு நீங்கள் 5 லட்ச ரூபாய் கட்டினா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்களோட கை செலவுக்கு மாதத்துக்கு ஒரு 30-40,000 ரூபாய் தேவைப்படுமா? இல்லை வெளியே நீங்கள் ஷாப்பிங் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் செலவு ஆகுமா? உங்களுக்கு 20-30,000 ரூபாய் செலவு ஆகுமா? வாரத்துக்கு ஒரு வாட்டி ஷாப்பிங் போகிறேன்னு வச்சிங்களேன். ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஷாப்பிங் போகிறேன்னா ஒரு வாரத்துக்கு 30,000 ரூபாய்னா கூட 4 வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 1,40,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1,40,000 ரூபாய் ப்ளஸ் சொந்த வீடு உங்களுக்கு இருக்குது, வீட்டு செலவுக்காக 1 லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க,
நோ ப்ராப்ளம். ப்ராவிஷன் பசங்களுக்கு வேணுன்றத. ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 2,40,000 இருந்தால் போதுமே. இன்னும் ஒரு 50,000 ரூபாய் சேர்த்துங்களேன், 3 lakhs. அந்த 50,000 எதுக்குன்னா பசங்க ஸ்விம்மிங் பூல் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, இல்லை அதர் ஆக்டிவிட்டீஸ்க்காக அந்த 50,000 எடுத்து செலவு பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய் உங்களோட ஹாப்பியாக செலவு பண்ணுறதுக்கு போதுமே. மாதத்துக்கு டெபாசிட்டுக்காக ஒரு 2 லட்ச ரூபாய் மாதம் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன், ஒரு 2 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறோன்னா கூட வாழ்க்கை ராஜா வாழ்க்கை வாழலாமே. இந்த 40 லட்ச ரூபாய் எதுக்கு? ஒருத்தன் நல்லா சம்பாதிக்கிறான்றதுக்காக அவங்ககிட்ட கொள்ளை அடிக்கிறதுக்கு தானே பார்க்குறீங்க. சட்டங்கள் என்ன சொல்லுது? ஒரு மனைவி அவங்க படிக்கலை, படிப்பு இல்லாமல் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம், அவங்க எங்கேயும் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கிறாங்க, குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பம் நடத்தணும். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு தான் இந்த ஜீவன அம்சம் வந்து செல்லுமே தவிர, நீங்கள் நல்லா உழைக்கிறவங்களா இருந்தால், நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த திறமை இருந்துச்சுன்னா இந்த ஜீவன அம்சம் தேவையில்லை. டிவோர்ஸ் கொடுக்கப்பட்ட கணவன்கிட்ட இருந்து நீங்கள் இந்த மாதிரி ஜீவன அம்சம் கேட்கணுன்னு ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் சம்பாரித்து நீங்கள் உங்கள் குழந்தைய காப்பாற்றிக்கிங்க. அவர் எப்படி உழைக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் போய் வேலைக்கு போய் உழைங்க அப்படின்னு சட்டங்கள் சொல்லுது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டில் வந்து இது முழுக்க இது முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, உங்களுக்கு படிப்பறிவு இருந்தாக்கா நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து உங்கள் லைஃப்பை நீங்கள் லீடு பண்ணிக்கணுமே தவிர, உங்கள் கணவன் பேரை சொல்லி அவங்ககிட்ட ஜீவன அம்சம் வாங்கி நீங்கள் லைஃப் இன்னொருத்தங்க கூட என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க பணத்தில் நீங்கள் குளிர் காய முடியாது அப்படின்னு சட்டங்கள் சொல்லுது. ஸோ ரவியோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இதில் நிறைய பேர் வாழ்க்கை இதே மாதிரி தான் அமையுது. ஸோ நிறைய பேர் வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை வந்து இதை டிவோர்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வருது. இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஃபேமிலி கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11,40,000 கேஸ், டிவோர்ஸ் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி இதுக்கு இன்னும் ஒரு நிலையான தீர்வு காணாமல் பெண்டிங்கிலேயே இந்த கேஸுகள் விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, ஒரு ஈகோ ப்ராப்ளம்னால, ஒரு ஈகோ கிராஷ்னால இன்றைக்கி நிறையா பேர் வாழ்க்கை வந்து இந்த டிவோர்ஸ் கேஸில் வந்து முடியுது. எஸ்பெஷலி பாமர மக்கள் தான் இதுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்னா, சினிமா துறையில் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே மேக்ஸிமம் 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம், அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ உடனே இவங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஈஸியாக இன்னொரு லைஃபுக்கு தாண்டி போகிறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர, மற்ற லைஃப்பை பற்றி இவங்க யோசிக்கிறதில்ல, குழந்தைய பற்றி யோசிக்கிறதில்ல, தன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி யோசிக்கிறதில்ல, தன்னோட மனைவியை பற்றி யோசிக்கிறதில்ல, தன்னோட கணவனை பற்றி யோசிக்கிறதில்ல. சினிமா சார்ந்த சினிமாவில் பணம் வருது, கொஞ்சம் அழகாக யாராவது நல்லா கிடைச்சாங்கன்னா அவங்க கூட லைஃப்பை லீடு பண்ணலாம் அப்படின்னு நாம் பார்க்குறோம். பட் உள்ளுக்குள்ளே அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ வேதனையை சுமந்திருப்பாங்க. இப்போ ரவி கேஸ்லலாம் எக்கச்சக்கமான வேதனையை சுமந்தக்கூடிய ஒரு நபர். அவர் முகத்தை பார்த்தாவே தெரியும், இவரெல்லாம் போய் ஒருத்தருக்கு சித்திரவதை கொடுப்பாரா, இவர் யாருக்காவது டார்ச்சர் பண்ணுவாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமா துறையில் நல்ல பேர் எடுத்த ஒரு மனுஷன். ஸோ இவருக்கே இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடிய பையன் மேலெல்லாம் அந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தார், அந்த அளவுக்கு உயிர் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த பசங்களை பிரிஞ்சே இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் அனுபவிச்சிருப்பார் அப்படின்றத வந்து இங்கே பார்க்கப்படக்கூடிய ஒன்று. ஸோ எனிவே இன்னும் கோர்ட்டு வந்து முடிவு சொல்லணும். இந்த ஃபேமிலி கோர்ட்டில் 2 பேரையும் உட்கார வச்சு இவங்க 2 பேருக்குமே கவுன்சிலிங் கொடுத்து மீண்டும் ஃபைனல் 3 கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு. பட் ஃபைனல் கவுன்சிலிங்கில் ரவி எவ்வளோ கொடுக்கணும், ரவி எவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு இது ஜட்ஜு கையில் தான் இருக்க தவிர ஆர்த்தி கையில் கிடையாது. எனிவே நம்ம இன்னும் இவங்க 2 பேரும் இதுக்கு மேலேயாவது பிரிஞ்சு அவங்க லைஃப்பில் அவங்க பார்த்துக்கிட்டோம், ரவி மோகன் லைஃப்பை ரவி மோகன் பார்த்துக்கிட்டோம், குழந்தைங்களோட லைஃப்பை 2 பேருமே கன்சிடர் பண்ணி அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் உள்படுத்தாமல் அவங்கள நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது ஆர்த்தியோட பொறுப்பும் ரவி மோகனோட பொறுப்பும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.